ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபென்டாஸ்டிக் அக்வாரியம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த மினரல் வாட்டர் கேனை வச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து காலங்கடையில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா பழைய எருமை கடையில் வாங்கலாம். இது ஒரு 100 ரூபா தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக புதுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ் டேங்க் செஞ்சால் சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேனோட வாயை வந்து மூட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த கேனோட மூடியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேனோட மூடி எடுத்து இந்த மாதிரி வந்து கேனோட வாயில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட் கொடுத்து அழுத்துங்க. அப்படின்னா வந்து அந்த வந்து அங்கே போய் ஃபிட் ஆகும். இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப் எடுத்து அந்த வாயில் வந்து அந்த வாயையும் அந்த கேப்பையும் சேர்த்து வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டேப்பையும் எடுத்து அதே மாதிரி வாயவும் அந்த கேப்பையும் வந்து நல்லா ஒட்டிடுங்க. எனக்கு வந்து சரியாக வரல. இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி டேப்பை ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றுங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றி இந்த மூடியையும் அந்த வாட்டர் கேனுடைய வாயை வந்து ஃபுல்லாக வச்சு விட்டுடுங்க. ஃபுல்லாக டேப் சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சு நைஃப் வச்சு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கரை வச்சு ஸ்கொயர் ஷேப்லேயோ சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆசா பிளேட் எடுத்து இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துல கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். ஆசா பிளேட் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுடைய மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு மாதிரி சேர்த்துக்கு ஒரு பக்கத்தில் இந்த மாதிரியும் இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரியும் 3வது பக்கத்தில் இந்த மாதிரியும் 4வது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சுருங்க. நீங்கள் மூடி தான் வைக்கணும் இல்லை, ஏதாவது உட்டு அப்படின்னா வேறு ஏதாவது வச்சு கூட இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யறது முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன் வந்து ஆடக்கூடாது. ஆனால் தான் இப்போ கடைசியாக நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன ஃபிஷ் விட போகிறோன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். கொஞ்ச நேரம் இந்த ஃபிஷ்ஷை டெம்பரேச்சர் அக்யூமிலேஷனாக இந்த மாதிரி பாக்கெட்டோட தண்ணியில் விடலாம். டெம்பரேச்சர் செட் ஆனதும் நம்ம இந்த தண்ணியில் விட்டுடலாம். டெம்பரேச்சர் செட் ஆனதுனால நம்ம இந்த ஃபிஷ்ஷை விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேல், இன்னொன்று வந்து ஃபீமேல். கோல்டு ஃபிஷ்ஷில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கும் தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கோல்டு ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.